ஹாய் நண்பர்களே, விஷம் முறிஞ்சு உயிர் பிழைச்ச பீமனை அங்கிருந்த பாம்புகள் நாகராஜன் வாசுகி கிட்ட அழைச்சிட்டு போச்சு. நாகராஜன் பீமனோட ஆற்றலை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பீமா, நீ சாதிக்க பிறந்தவர், அதனால எங்க கிட்ட இருக்கிற பலம் தரும் அமிர்தத்தை குடிக்கலாம்னு நாகராஜன் வரம் கொடுத்தார். அவ்வளவுதான். நாகராஜன் கொடுத்த 8 குடம் அமிர்தத்தையும் பீமன் ஒரே மூச்சுல மடக் மடக்குன்னு குடிச்சார். பீமனுக்கு இப்போ உலகமே அசரக்கூடிய புது பலம் கிடைச்சது. வாசுகி கிட்ட விடை பெற்ற பீமன் நதி வழியா அரண்மனைக்கு திரும்பி வந்தார். உயிருடன் வந்த பீமனை கண்ட குந்திக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் ஆனந்த கண்ணீர். ஆனா பீமன் திரும்ப வந்ததை பார்த்த துரியோதனனுக்கு கோபம் உச்சத்துக்கு போச்சு. சகுனி, மருமகா கோபப்படாத, நாம இவனையும் மற்ற சகோதரர்களையும் அழிக்க வேற வழி பார்ப்போம்னு சமாதானப்படுத்தினான். பீமன் குந்திக்கிட்டையும் சகோதரர்கள் கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொன்னார். அப்போ யுதிஷ்டிரன் ஒரு புத்திசாலித்தனமான உத்தரவு போட்டார். யுதிஷ்டிரன், சகோதரர்களே, இனி ரொம்ப கவனமா இருக்கணும். துரியோதனன் தான் இது செஞ்சான்னு யாரும் காட்டி கொடுக்க வேண்டாம். நமக்கு விஷயம் தெரியும்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அப்போதான் அவன் அடுத்த தவறு என்ன செய்யறான்னு நமக்கு தெரியும். யுதிஷ்டிரனோட புத்திசாலித்தனத்தால துரியோதனன் அடுத்த சதித்திட்டத்தை போடுறத விதுரர் மூலமா பாண்டவர்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. திருதராஷ்டிரன் இதையெல்லாம் பெருசா பொருட்படுத்தல. குழந்தைகள் எல்லாம் வில்வித்தை கத்துக்கட்டும்னு பீஷ்மர் கிட்ட சொன்னார். அதன் பிறகு வில்வித்தைக்கான ஏற்பாடுகள் நடந்தது. சூழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இனி நடக்க போற வில்வித்தை பயிற்சி தான் பாண்டவர்களோட வாழ்க்கையில அடுத்த திருப்புமுனை. பீமன் பலசாலி ஆனது எப்படி தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்.